ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம்ஸில் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது, ஹை மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் WH1 ரிசல்ட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரிலேஷன் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போவே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி போங்க, கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கஷ்டமாகவே இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போங்க. உங்ககிட்ட வந்து நீங்கள் படிச்சிருக்கிறது 50% அப்படின்னா ப்ரெசன்டேஷன் 100% இருக்கணும். ஸோ அதனால் ப்ரெசன்டேஷனை நல்லா பண்ண பாருங்க. ஸோ இப்போ வந்து பயந்துட்டே இருக்காதீங்க, நீங்கள் வந்து நல்லா படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நீங்கள் படிச்செல்லாம் ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணுறப்பவே மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஃபுல்லாக சொல்ல முடியலனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு காலையில் எக்ஸாம்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுறீங்க அப்படின்னா ஜாலியாக பேசுங்க. கொஸ்டின்ஸை வச்சு கன்சிடர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன், ஒரு சில இந்த இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் படிக்காத கொஸ்டின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பதட்டத்தில் வந்து நீங்கள் படிச்சது மறந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நாளைக்கு காலையிலுமே போய் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்களுக்குள்ள போயிட்டு கொஸ்டின் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் அந்த டைமில் மறந்து போச்சு அப்படின்னா ஃபுல்லாக மறந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களால் புக் எடுத்தும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணுறதா இருந்தால் உங்ககிட்ட புக் இருக்கிற வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணாமல் நம்ம இவ்வளோ நாள் நல்லா படிச்சிட்டோம், ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி போங்க. எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைசர் சொல்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா கேளுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேஜில் சின்ன மிஸ்டேக் விட்டிங்கன்னா கூட அதில் WH ரிசல்ட் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் பண்ணிடுறாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அதே மாதிரி அங்கே என்ன கேட்டுருக்காங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. சப்ஜெக்ட் கோட் கேட்டிருக்காங்கன்னா அங்கே சப்ஜெக்ட் கோட் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ வேறு எதுவும் வந்து அடிஷ்னலாக நீங்களாம் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ ஹால் சூப்பர்வைசர்ட்டே கேட்டுக்கோங்க என்ன மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. கலர் பென்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. போன டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு WH ரிசல்ட் வந்ததே அந்த கலர் பென்ஸ் யூஸ் பண்ணாதான். கலர் பென்ஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஒய்லட் கலரு, ப்ளூ கலர், அதாவது ப்ளூ கலர் தவிர்த்து பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணலாமான்னு ஒரு கேட்டுக்கோங்க. மித்த இருக்க கலர் எது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் சம்டைம்ஸ் வந்து போன டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டைம் வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன், இப்போ ப்ரெசன்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். நீங்கள் படிச்சிருக்குது 50%னா 100% வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. அப்போ வந்து படிக்காமல் போய் ப்ரெசென்ட் பண்ணலாமான்னா நீங்கள் வந்து படித்ததை தான் நல்லா ப்ரெசென்ட் பண்ண பார்க்கணும். படிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நல்லா ஒரு கொஸ்டினை படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை படித்ததை எக்ஸ்பிரஸ் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மடங்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது சப்கெட்டிங்ஸ் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஃபனிஷன் கொடுங்க. டெஃபனிஷன்லாம் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக. ஸோ அதுபோக வந்து அட்வான்டேஜஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஹியூமன் ரிலேஷன் எத்திக்ஸில் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் அதை சொல்லிடுறேன். ரோல் ரிலேட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரோல் ரிலேட்டாக இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. அப்ளிகேஷனு, அனாலிசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்ஸ்லேருந்து நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மால் ப்ராக்டிஸ் யாருமே பண்ணாதீங்க. ஸோ பண்ண மாட்டீங்க, உங்களுக்கே தெரியாமல் அந்த கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மால் ப்ராக்டிஸ் வரும். அதுக்கு WH1 வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸாம் கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதிலிருந்து செலக்ட் பண்ணி எழுத பாருங்க. இப்போ உங்களுக்கு 12th கொஸ்டின் நல்லா தெரியும், ஆனால் ஆர்டர் எழுத போறேன்னு சொல்லிட்டு 11th கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறது ஆர்டராக இருக்கலாம், ஆனால் கரெக்ஷன் பண்ண போகிறவங்க பார்த்தோன்னே 11th கொஸ்டின் தப்புன்னு போட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் சம்டைம்ஸ் 15 மார்க்கே நல்லா தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டே அதை எடுத்து எழுத பாருங்க. உங்களுக்கு ஒரு 13 மார்க்கில் 15 மார்க் எவ்வளோ பேஜஸ் போமோ அவ்வளோக்கு மட்டும் கொண்டு போங்க. நீங்களாட்டுக்கு அளவெல்லாம் சொல்லிட்டு 15 மார்க் சொல்லிட்டு ஒரு 10 பேஜ் 12 பேஜ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கதை அடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு மார்க்ஸே கிடைக்க சான்சஸ் இல்லை. ஸோ கரெக்டாக வந்து எழுத பாருங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிக் அடிக்கிற மாதிரி பேக்கில் ஒரு ஆன்சர் இருக்கும், அதில் டிக் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் சும்மாவே உட்காந்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு விட்டாங்க அப்படின்னா வேமா வந்து அடுத்த எக்ஸாம் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அரியர்ஸ் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படி நீங்கள் முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா கேட்டு வந்து அடுத்த எக்ஸாம் விட்டாங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைனா வந்து ஃபுல் டைமும் வந்து அனாலிசிஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி நம்ம கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருக்கோம், கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்குமா, 11AB போட்டிருப்பாங்க, அந்த சப்டிவிஷனே கரெக்டாக போடாமல் ஒரு சிலர் விட்டுருவாங்க. அந்த ஏக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் கேட்டாங்கன்னா அதை கரெக்டாக எழுதாமல் விட்டுருவாங்க. ஸோ நம்பர் கரெக்டாக போடுங்க, கொஸ்டின் நம்பர் போடலன்னா தப்பாக போயிடும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிக் அடிக்கிற கரெக்டாக டிக் அடிச்சிக்கலாம் பாருங்க. 11க்கு ஏ உள்ள எழுதிருப்பீங்க, அங்கே பின்னு டிக் அடிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்க. அதுவும் அந்த டிக் அடிக்கிற முன்னாடி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே முன்னாடி தப்பாகி போச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வித்துகள் ரிசல்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அடிச்சு வந்து எழுதாங்க, அடித்தல் தேர்தல் இல்லாமல் கரெக்டாக எழுத பாருங்க. அரியர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ வரைக்கும் அதை கிளியராக ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் படிச்சதை எப்பயுமே ரிவைஸ் பண்ணிருங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு 5 யூனிட் இருக்கும், 4 யூனிட் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நைட் வந்து 5 யூனிட் படிக்கலாம்னு படிச்சிருப்பீங்க. நாளைக்கு காலையில் உட்காந்து இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்கிறதா இருந்தால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருங்க. அதாவது கவர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டினை அவாய்ட் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ண பாருங்க. ஸோ வேற வந்து அனெக்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, கொஸ்டின் நம்பர் தெளிவாக போட பாருங்க.
ஸோ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஸோ வரலாம் கடைசி வந்து ரீசெக்அப் பண்ணிருங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி முடிஞ்சாலும் வந்து 13 மார்க் இவ்வளோ, 15 மார்க் இவ்வளோ, 2 மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு தியரி பேப்பர் அப்படிங்கிறப்போ நல்லா தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.